சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். விக்கிரம பாண்டியனுடைய ஆட்சி காலத்தில் மதுரை மாநகரில் விருபாஷர் என்னும் அந்தனர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவியின் பெயர் சுபவிரதை. தம்பதியர் ஒற்றுமையுடன் திகழ்ந்தனர். ஆனால் இறைவன் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் அன்னை மீனாட்சியையும் சோமசுந்தரரையும் தினமும் தரிசித்து தங்களுக்கு குழந்தை வரம் அருளும்படி கண்ணீர் ஊகுத்து கேட்டுக்கொண்டனர். அவர்களது கண்ணீருக்கு அன்னை மீனாட்சி பதில் சொல்லும் காலம் வந்தது. ஆம், சுபவிரதை கர்ப்பமானாள். 10 மாதங்களில் அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். மீனாட்சியே அவ்வீட்டிற்கு வந்துவிட்டது போல பேரழகு மிக்கவளாக திகழ்ந்தாள். அவளுக்கு கௌரி என்று அம்பாளின் பெயரையே வைத்தனர். மழலை பருவத்திலேயே கௌரி மந்திரங்கள் சொல்ல பழகினாள். அன்னை மீனாட்சியையும் சொக்கநாதரையும் 1008 நாமங்களால் போற்றி பாடுவாள். கோயிலுக்கு வந்து உளமுருகி பாடும் அவளது மழலை குரல் கேட்க மக்கள் ஏராளமாக கூடுவார்கள். அவளுக்கு வயது 10 எட்டியது. ஒரு நாள் அவள் தன் தந்தையிடம், அன்பு தந்தையே, காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தை நான் வாசித்தேன். அந்த அம்மையார் இந்த உடலோடு எப்படி கைலாயம் சென்றடைந்தார்களோ அதே போல் நானும் வீடு பேர் அடைய விரும்புகிறேன். அதற்குரிய வழியை சொல்லுங்களேன் என்றாள். மகளின் உயர்ந்த எண்ணத்தையும் பக்தியையும் எண்ணி உளம்பூரித்து போனார் விருபாக்ஷர். மகளின் ஆசைக்கு அவர் தடை விதிக்கவில்லை. பல மந்திரங்களை அவளுக்கு போதித்த அவர் அவற்றை தொடர்ந்து ஓதி வரும்படி கூறினார். அவர்களது வீட்டுக்கு தினமும் உஞ்சவிருத்திக்காக பல சிவனடியார்களும் வைணவடியார்களும் வருவார்கள். கௌரி அவர்களுக்கு உணவளித்த பிறகே சாப்பிடுவாள். ஒரு முறை புயல் போல் வந்தான் ஒரு இளம் பிரம்மச்சாரி சந்நியாசி. அந்த இளைஞன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன். நெற்றி நிறைய திருமாலின் திருநாமம் அணிந்திருந்தான். அவனை பார்த்ததுமே விருபாஷருக்கு ஏனோ பிடித்து போனது. நாம் சைவர்கள்தான், இவன் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கடைபிடிப்பவனாக இருந்தாலும் ஏனோ என் மனதுக்கு பிடித்து போய்விட்டது. இவனுக்கு நமது கௌரியை திருமணம் செய்து வைத்தால் மிகவும் நன்மையே ஏற்படும் என்றே என் உள்ளம் கணிக்கிறது. கௌரியிடமே இது பற்றி கேட்டு விடுவோமே என்ற எண்ணத்தில் அவளை அழைத்தார். இதற்குள் கௌரியும் சாப்பாட்டுடன் அந்த வைணவனுக்கு உணவிட வந்துவிட்டாள். அவள் அவனுக்கு உணவை வைத்துவிட்டு உள்ளே வரும்போது, அம்மா கௌரி என கனிவோடு அழைத்தார் தந்தை. என்னப்பா என்ற கௌரியிடம், அந்த வைணவ இளைஞனை பார்த்தாயா? அவனை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. அவனுக்கு உன்னை திருமணம் செய்து விடலாம் என பார்க்கிறேன் என்றார் விருபாக்ஷர். அக்காலத்தில் திருமணமாகாத பெண்கள் இளைஞர்களை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அதிலும் கௌரி பக்தி சிரத்தையோடு வளர்ந்த பெண். அன்னத்தை அவனுக்கு இட்டாலே தவிர வந்திருப்பவன் இளைஞன் என்பதால் அவனை ஓர கண்ணால் கூட பார்க்கவில்லை. இப்போது தந்தை இப்படி கேட்டதும் அவளுக்கு பதிலேதும் சொல்ல முடியவில்லை. தனது நோக்கம் இறைவனை அடைவது, பிறப்பற்ற வாழ்வை அடைவது என்றிருக்க தந்தை தன்னை குடும்ப வாழ்வில் ஈடுபடுத்த விரும்புகிறாரே என்ற குழப்பம் இருந்தாலும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற கருத்தும் அவளை இன்னொரு புறம் குழப்பியது. இறுதியில் தந்தையின் மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் எண்ணமே ஜெயித்தது. சரியென்று கூட அவள் பதில் சொல்லவில்லை. அப்படியெல்லாம் அந்த பெண்கள் சொல்வதில்லை. நாணத்துடன் கூடிய புன்னகை ஒன்றிதான் குனிந்த தலை நிமிராமல் உதிர்ப்பார்கள் அவர்கள். கௌரியும் இதற்கு விதிவிலக்கா என்ன? அன்னம் கேட்டு வந்தவன் வீட்டு அன்னக்கிளியாக செல்ல அவள் புன்னகையை மட்டும் தந்தையிடம் பதிலாக சொல்லி சம்மதித்தாள். வைணவ இளைஞனிடம் விருபாக்ஷர் இது பற்றி கேட்டார். அவனும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். பிறகென்ன, மறுதினமே நாள் நன்றாக இருந்ததால் அன்றே தன் பெண்ணை எளிமையான முறையில் கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் விருபாக்ஷர். மருமகனுக்கு சீர், மகளுக்குரிய நகைகள் என சீதனத்தை வாரி வழங்கி அவர்களை மணமகன் ஊருக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் கிளம்பும் போது மணமகன் வீட்டில் இந்த அளவுக்கு புயல் வீசும் என நினைக்கவில்லை. அவர்கள் வீட்டை அடைந்ததும் மணமகனின் தந்தை கொதித்தெழுந்து விட்டார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வளர்ந்த என் மகனை மயக்கி மணந்து கொண்டாயே பாவி! சைவர்களை நாங்கள் எப்படி ஏற்போம்? நீயே மரியாதையாக உன் வீட்டிற்கு போய்விடு என கத்தினார் அவர். கௌரியின் மாமியாரோ அதைவிட துள்ளி குதித்தாள். அடியே, உன் குலம் என்ன, என் குலம் என்ன? என் மகனும் இது விஷயத்தில் உனக்கு உடன்பட்டு விட்டதால் உன்னை இந்த வீட்டுக்குள் அனுமதிப்பேன். ஆனால் நீ அவனோடு வாழக்கூடாது. இதோ இவ்வீட்டு பணிகளை முடித்ததும் அந்த தனியறைக்குள் போய்விட வேண்டும். வெளியே வந்தால் உன்னை பூட்டி வைப்பேன். நாங்கள் எங்காவது வெளியில் சென்றால் உன்னை அந்த அறைக்குள் பூட்டி வைத்து விட்டே செல்வேன் என்றாள். கௌரி இதற்காக கலங்கவில்லை. அவரவர் தலையில் இப்படிதான் நடக்க வேண்டும் என ஆண்டவன் எழுதி வைத்து விடுகிறான். இது அவரவர் பூர்வ ஜென்ம விதிப்படி நடக்கிறது. இதற்கு விதிவிலக்காகி தப்பி ஓட நினைத்தாலும் அது முடியவே முடியாது. கௌரி இந்த தத்துவத்தில் அதிக நம்பிக்கை உடையவள். மதுரை மாநகரத்து ஆடவல்லான் இப்படியெல்லாம் தன்னை ஆட்டுவிக்கிறான். அவன் ஆட்டுவித்தபடியே ஆடிவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து அவன் நினைவாகவே இருந்து அவனை சென்றடைய வேண்டும் என்ற உறுதியோடு கணவன் வீட்டில் தரப்பட்ட இந்த தண்டனையை மனமோந்து ஏற்றுக்கொண்டாள். வைணவ இளைஞனுக்கோ தன் பெற்றோர் செய்வது தவறென்று தெரிந்தாலும்
அவன் அவர்களை தட்டி கேட்கவில்லை. பெற்றோர் கருத்தை ஏற்று அதன்படியே செயல்பட்டான். ஒரு நாள் அவனது வீட்டார் பக்கத்து ஊருக்கு கிளம்பினார். வழக்கம் போல தனியறையில் பூட்டப்பட்டாள் கௌரி. அப்போது நமச்சிவாய சிவாய நம என்ற கோஷத்துடன் ஒரு வயோதிகர் அந்த தெருவழியே வந்தார். ஜன்னலோரமாக நின்ற கௌரியை கண்ட அவர், மகளே, எனக்கு பசிக்கிறது, அன்னமிடு என்றார். தான் அறைக்குள் அடைப்பட்டு கிடப்பதை அவரிடம் சொல்லி, தாங்கள் பசிக்கிறது என கேட்டும் அன்னமிட முடியாத பாவியாகி விட்டேனே என்றாள் கௌரி. மகளே, கலங்காதே, பூட்டில் கைவை, அது தானாகவே திறக்கும் என்றார் முதியவர். ஆச்சரியமடைந்த கௌரி அவ்வாறே செய்ய பூட்டு திறந்தது. கதவை திறந்து வெளியே வந்த அவள் சமையலறை பூட்டிலும் கையை வைத்தாள். பொருட்கள் வைத்திருக்கும் அறையில் கை வைத்தாள். எல்லா கதவுகளும் திறந்தன. பெரியவரை உள்ளே வர சொல்லி அவரது கால்களை அலம்பி தலையில் நீர் தெளித்து அவரை ஊஞ்சலில் அமர வைத்தாள். சுவாமி, சற்று நேரத்தில் சமைத்து விடுகிறேன், அதுவரை தாங்கள் வந்த களைப்பு தீர சற்று கண்ணயருங்கள் என்றாள். அந்த முதியவரும் கண்ணயர்ந்தார். சமையல் முடிந்ததும் அவரை எழுப்பி சுட சுட அன்னம் பரிமாறினாள். அவர் நன்றியுடன் சாப்பிட்டு மகிழ்ந்தார். கிளம்ப நேரத்தில், மகளே, நீ சிறு வயதிலேயே முக்தி அடைய நினைக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அது விரைவில் நடக்கும் என வாழ்த்தினார். நம் மனதில் உள்ளதை இவர் எப்படி அறிவார்? யார் இவர்? கௌரி குழப்பத்துடன் அவரை பார்த்தபோது சற்றும் எதிர்பாராத ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், அந்த சாமியார் ஒரு கை குழந்தையாக மாறிவிட்டார். கௌரிக்கு ஆச்சரியம். சாமியார் எப்படி துறவியாக மாறினார்? இந்த குழந்தை எப்படி வந்தது என்று யோசித்த போது மதுரை சுந்தரேஸ்வர பெருமான் பேரழகுடன் அவளுக்கு காட்சி தந்தார். எம்பெருமானே, நீயே என் கையால் உணவருந்த வந்தாயா? இத்தனை நாளும் நான் செய்த பூஜையின் பலனை அடைந்தேன். எனக்கு குடும்ப வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்தது உன் தரிசனத்தை காட்டதானா? உன் தரிசனம் கிடைக்கும் என்றால் இந்த வீட்டார் என்னை தீயில் தூக்கி வீசினாலும் அதையும் குழு குழு பொற்றாமரையில் கிடப்பதாக எண்ணி மகிழ்வேனே என மனதுக்குள் உருகி வணங்கும் போது மீண்டும் குழந்தையாகி விட்டார் சுந்தரேஸ்வர். அந்த குழந்தையை மகிழ்ச்சியுடன் தன் மடியில் அமர்த்தி ஈசனுக்கே தாயானாள் கௌரி. அப்போது வெளியில் சென்றிருந்த அவளது வீட்டார் வந்தனர். பூட்டி சென்ற வீடு திறந்து கிடந்ததை பார்த்து அவர்களுக்கு அதிர்ச்சி. வீட்டுக்குள் ஓடி வந்து பார்த்தபோது அவர்கள் கையில் ஒரு குழந்தையுடன் கௌரி இருப்பதைக் கண்டு மேலும் பேரதிர்ச்சி அடைந்தனர். கௌரியின் மாமியார், அடியே, நாங்கள் செல்லும் போது இந்த வீட்டை பூட்டி சென்றோமே, கள்ளசாவி ஏதும் தயா செய்து வைத்திருக்கிறாயா? வீடு எப்படி திறந்தது? அது இருக்கட்டும், இந்த குழந்தை யாருடையது? இது எப்படி இந்த வீட்டுக்குள் வந்தது என்று கேள்வி மேல் கேள்வியை அடுக்கினாள். அத்தை, நீங்கள் சென்றதும் தேவதத்தன் என்பவரும் அவரது மனைவியும் இங்கு வந்தனர். இந்த கதவு எப்படியோ திறந்தது. அவர்கள் இந்த குழந்தையை என்னிடம் கொடுத்தனர். தாங்கள் திரும்பி வரும் வரை பார்த்துக் கொள்ளும்படி கூறினார் என்றாள் கௌரி. இதை அத்தையும் மற்றவர்களும் நம்பவில்லை. நீ ஏதோ தகிடு தத்தம் செய்கிறாய், இனிமேல் இங்கே நீ வாழ முடியாது, வீட்டை விட்டு வெளியே போய் என விரட்டினார். அவள் என்ன செய்வதென அறியாமல் திகைத்த போது அவளது மாமியாரை வீட்டை விட்டு வெளியே இழுத்து தள்ளிவிட்டு கதவை அடைத்து விட்டாள். அனாதையாக வெளியில் குழந்தையுடன் நின்ற கௌரி கதறினாள். சுந்தரேச பெருமானே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் என்றாள். அப்போது அவளது கையில் இருந்த குழந்தை மறைந்தது. அவள் முன் சுந்தரேஸ்வரர் ரிஷப வாகனத்தில் தோன்றினார். மகளே, இளவயதிலேயே முக்தி மார்க்கத்தை அடைய நீ விரும்பினாய் என்பதால் குடும்ப வாழ்வில் கஷ்டத்தை கொடுத்தோம். எல்லார் வாழ்விலும் எல்லாம் காரணப்படியே நடக்கிறது. உனக்கு முக்தி அருளவே இத்தகைய நாடகத்தை நடத்தினோம். இனி நீ என் திருப்பாதங்களை அடைவாயாக என்றார். கௌரியும் அவரது திருப்பாதங்களில் சரணடைந்து அவருடன் ஐக்கியமானாள். சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம். கால் மாறி ஆடிய படலம். இந்த சமயத்தில் மதுரையில் விக்ரம பாண்டியனின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. அவன் மறைந்து விட்டதால் அவனது மகன் ராஜசேகரன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அவனும் தன் முன்னோர்களைப் போல சிவபக்தியில் ஆழ்ந்து கிடந்தான். அவனுக்கு ஆயக்கலைகள் 64 படிப்பதற்கு ஆசை. அதில் 63 முழுமையாக படித்து தேர்ந்து விட்டான். ஒரே ஒரு கலையான நாட்டியக்கலை மட்டும் படிக்கவில்லை. அதிலும் பரதக்கலையில் வல்லுவனாக வேண்டும் என்பது அவனது ஆசை. மற்ற கலைகளை முடித்தவனுக்கு இதை கற்றுக்கொள்வதில் என்ன தடை இருந்திருக்க முடியும் என நீங்கள் நினைக்கலாம். அவன் சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் சன்னதியின் முன்னுள்ள வெள்ளியம்பல நடராஜரை தரிசிப்பான். எம்பெருமானே, சகல கலைகளும் கற்றேன், பரதம் மட்டும் கற்கவில்லை. காரணம், அந்த கலைக்கு தலைவனாக நீ இருக்கிறாய். நீ ஆடும் இந்த மண்ணில் உனக்கு சமமாக நான் ஆடலாமா? அது அபச்சாரம் இல்லையா என்பான். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். எது வேண்டாம் என நினைக்கிறோமோ அது பலரது வாழ்வில் நடந்து விடுவதை கண்கூடாக இப்போதும் காணதானே செய்கிறோம். அதனால் தானே தெய்வத்தின் பெயரை திட்டுவதற்காகவாவது நாம் பயன்படுத்துகிறோம். அவனிடம் மட்டும் தானே நம்மால் உரிமையுடன் கோபித்துக் கொள்ள முடிகிறது. அதுபோல ராஜசேகர பாண்டியன் ஒன்று நினைக்க நடந்தது வேறொன்றாக இருந்தது. வெள்ளியம்பல கூத்தனான சுந்தரேஸ்வரர் அவன் வாழ்வில் சதிராட எண்ணினார். தனது விளையாடலை துவங்கிவிட்டார். ஒரு சமயம் சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானின் அவை புலவர் மதுரைக்கு வந்தார்.
வந்தார். அவர் பாண்டியனின் அரண்மனைக்கு வந்ததும் ராஜசேகரன் அவரை வரவேற்று தனக்கு நிகராக ஆசனம் அளித்து கௌரவித்தான். இருவரும் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசினார். அவர்களின் பேச்சு 64 கலைகளின் பக்கமாக திரும்பியது. பாண்டிய மன்னரே, எங்கள் சோழ சக்கரவர்த்தி கரிகால் பெருவளத்தான் 64 கலைகளிலும் வல்லவர். அவரை போல் அத்தனை கலைகளையும் அறிந்தவர் உலகில் யாருமில்லை என்று பெருமையாக சொன்னார். பாண்டியனும் அதை ஆமோதித்து சகலகலா வல்லவர் ஒருவர் இருப்பது உலகுக்கு நன்மைதானே என்றான். இப்போது புலவர் தனது சேட்டையான பேச்சை துவங்கினார். அதிருக்கட்டும் மன்னா, தாங்கள் 63 கலைகளை மட்டும் கற்று பரத கலையை மட்டும் கற்காதது குறித்து எங்கள் மன்னர் அடிக்கடி பேசுவார். அந்த கலை உங்களுக்கு வர மறக்கிறதாம். பாண்டியனுக்கு நடனமாட தெரியவில்லை என்பார். நீங்கள் ஏன் அதை மட்டும் கற்கவில்லை என்று பாண்டியனை குத்தி காட்டுவது போல் உதர்க்கமாக பேசினார். ராஜசேகர பாண்டியன் இதற்காக கோபிக்கவில்லை. கரிகால் பெருவளத்தான் ஏவிய அம்பு இவன். நமக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை. மேலும் இவன் ஒரு புலவன். இவனிடம் கோபிக்க கூடாது என்ற எண்ணத்தில் புலவரே, நடராஜ பெருமானின் ஆட்டத்தை சற்றே கவனியுங்கள். அவர் ஆடுவதால் தான் இந்த உலகமே இயங்குகிறது. அப்படிப்பட்ட உயரிய ஆட்டத்தை சாதாரண மனிதனாகிய நான் கற்றுக்கொண்டால் சிவநிந்தனை செய்வதாக அர்த்தமாகும். அதனால்தான் நான் அதை கற்றுக்கொள்ளவில்லை என்றான். மன்னனின் இந்த பதில் புலவரை வியப்பில் ஆழ்த்தியது. பாண்டியனிடம் தவறாக பேசிவிட்டோமே என வருந்தினார். மன்னா, தங்கள் மனம் அறியாமல் தவறாமல் பேசிவிட்டேன். இருப்பினும் எம் சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தான் தங்களை இவ்வகையில் குறைத்து பேசுகிறார் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்றார் புலவர். இன்னா செய்தவர்க்கு இனியது செய்தல் என்பது பெரிய பண்பு. ராஜசேகர பாண்டியன் தன்னை குறைத்து பேசிய புலவர் மீது கோபம் கொள்ளாமல் அவருக்கு விலையுயர்ந்த பரிசுகளை அளித்து கௌரவப்படுத்தி விடை கொடுத்தான். நெகிழ்ந்து போன புலவர் மன்னனையும் பாண்டிய நாட்டு மக்களின் மாண்பையும் புகழ்ந்து பேசி புறப்பட்டார். புலவர் சென்ற பிறகு ராஜசேகரனின் மனம் அலைபாய்ந்தது. எனக்கு நாட்டிய கலையும் தெரிய வேண்டுமென இறைவன் எதிர்பார்க்கிறானா? என்னை ஆட வைத்து பார்க்க வேண்டும் என்பதில் அவனுக்கு ஆர்வம் போலும். எதற்கும் சொக்கநாத பெருமான் சன்னதிக்கு சென்று அங்கே நடனமாடிக் கொண்டிருக்கும் வெள்ளியம்பல வாசனான நடராஜரையே கேட்டு விடுவோம் என அங்கு சென்றான். நடன சபாபதியான அவரை வணங்கி, இறைவா, பிறர் என்னை தனித்து குறைத்து மதிப்பிட்டால் கவலைப்பட மாட்டேன். இது பாண்டிய தேசத்தின் கலை உணர்வுக்கு வந்து இழுக்கு. நான் பரதம் படிக்க ஆர்வமாய் இருக்கிறேன். உன்னுடைய அருட்கடாட்சம் வேண்டும் என்று கெஞ்சலாக சொன்னான். அப்போது அவன் கண்களில் கண்ணீர் பெருகிவிட்டது. அடியவரின் கண்ணீருக்கு உடனே பதிலளிக்கும் நடராஜ பெருமான் அசரீரியாக ஒலித்தார். ராஜசேகர பாண்டியனே, என் அன்பு மகனே, தேசத்தின் புகழை காப்பாற்ற நீ உடனே பரதம் படி. உனக்கு என் நல்லாசிகள் என்று கேட்டது குரல். ராஜசேகர பாண்டியன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடனடியாக பரதநாட்டியத்தில் தேர்ந்த ஒரு கலைஞர் அழைக்கப்பட்டார். அவருக்கு குருதட்சணை கொடுத்து பயிற்சியை துவங்கினான் பாண்டியன். அப்பப்பா, பரதம் என்றால் சாதாரண கலையா? 7 ஸ்வரங்கள், 7 வகை தாளம், ராகம், பாவம், 20 வகையான அங்கவீதங்கள் என மிகுந்த அக்கறையுடன் கற்றான் அவன். ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு சென்று திரும்பியதும் பஞ்சனையில் அப்படியே சாய்ந்து விடுவான் மன்னன். அவரது கால்கள் கடுமையாக வலிக்கும். சில சமயங்களில் வலி தாங்காமல் புலம்புவான். அப்போது அவன் மனதில் மின்னல் கீற்றாய் ஒரு எண்ணம் எழுந்து மறைந்தது. ஆம், சில நாட்கள் தான் நாட்டியம் கற்றிருக்கிறோம். கால்களில் வலி தரிக்கிறது. ஆனால் எம்பெருமான் நிறுத்தாமல் ஆடுகிறான். அதிலும் இடது காலை தூக்கி கொண்டு எத்தனை யுகங்களாக நிற்கிறானே, அவனுடைய கால்கள் எந்த அளவுக்கு வலிக்கும்? சற்று கால் மாறி ஆடினால் அவனுக்கு வலி குறையுமே. சரி, அந்த ஈசனிடமே செல்வோம், காலை மாற்றி ஆட சொல்வோம் என்ற எண்ணத்துடன் கோயிலுக்கு சென்றான். சபாபதியே, எம்பிரானே, சில நாட்கள் ஆடிய எனக்கே இந்த கதி என்றால் உன் கால்கள் எந்த அளவுக்கு வலிக்கும்? காலை மாற்றி ஆடு என்றான். நடராஜரோ அவனது பேச்சை கேட்டுக்கொண்டதாக தெரியவில்லை. ராஜசேகரன் இது விஷயத்தில் விடாப்பிடியாக இருந்தான். இதோ பார், உடனே காலை மாற்று, இல்லாவிட்டால் உன் முன்னாலேயே வாளால் தலையை சீவிக்கொண்டு உன் திருப்பாதம் அடைவேன் என்று வாளை உருவினான். அப்போது அங்கே பேரொளி பிறந்தது. சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் அவன் முன் காட்சி தந்தார். மகனே, உன் விருப்பம் போல் நடக்கும். இதோ என் காலை மாற்றுகிறேன் என்றார். அன்று வரை இடது கால் தூக்கி ஆடியவர் வலது காலை தூக்கி திருநடனம் புரிந்தார். பாண்டியன் அகமழ்ந்தான். கண்ணீர் ஆறாக பெருகியது. எம்பிரானே, மற்ற தலங்களில் நீ எப்படி நின்றாலும் இந்த தலத்தில் வலது கால் தூக்கியே ஆட வேண்டும். இந்த திருக்காட்சியை உலகம் உள்ளளவும் காண வேண்டும் என்று வரம் கேட்டான். சிவபெருமானும் அவ்வாறே அருளினார். இன்று வரை மதுரையம்பதியில் உள்ள வெள்ளியம்பலத்தில் வலது கால் தூக்கியே ஆடுகிறார் ராஜசேகர பாண்டியன். அதன் பிறகு சிவசிந்தனையிலேயே காலம் கழித்து இறைவனின் திருவடியை எய்தினான்.